வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். புதன்கிழமை பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பல்வேறு குணாதிசயங்கள் இருக்கும். இருந்தாலும் அப்படி இருக்கும், பல்வேறு குணாதிசயங்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க நேசிக்கிற ஒருத்தர் மீது எப்போதும் ஒரு மாறா பற்றோடு தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எளிதில் எவரையும் ஏமாற்ற மாட்டாங்க. இதான் அவங்களோட சிறப்பான குணம். அடுத்து, ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இவர்கள் சரியான வாழ்க்கை துணை எப்போதும் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க நினைச்சது போல் வாழ்வதற்கு அதிக ஆக்கத்திறன் இவங்க கிட்ட இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கத்திறன்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி நவகிரகங்களோட செயல்பாடுகளை பொறுத்து ஒரு ஜாதகம் அமையும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, நவகிரகங்கள் அப்பப்போ தங்கள் இடத்தை மாற்றுவார்கள், அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்வார்கள். நவகிரகத்தோட செயல்பாடுகளால் மனிதர்களோட வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம்தான். ஒரு வாரத்தில் 7 நாட்கள் 7 கிழமைகள் உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கிழமையில பிறந்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு குணாதிசயங்கள்ல அந்த கிழமை பிறந்தவங்க பெற்றிருப்பாங்க. அந்த வகையில் 7 கிழமைகளும் சிறப்பான கிழமைகளாக இருந்தாலும் புதன்கிழமைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. அப்படி புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு என்ன குணாதிசயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தோன்னா, மனிதனோட பிறப்பிலிருந்து இறப்பு வரை பல்வேறு விதமான நிகழ்வுகள் அவர்களுடைய பயணத்தில் ஏற்படுது. அனைத்து விதமான ஏற்றம் மற்றும் தாழ்வுகள் அனைத்தும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் மாற்றம் அடையும். அந்த வகையில் புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் வேலை, அவங்களோட தொழில், அவங்களுடைய குணாதிசயம் உள்ளிட்டவைகள் கொடுத்து இதில் பார்க்கலாம். நேர்மையான எண்ணங்கள், அதாவது புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஒரு கூர்மையான அறிவு, ஷார்ப்பாக இருப்பாங்க ரொம்ப. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல துறைகளிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தனக்கு ஏற்றபடி அதை மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றிக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான ஒரு சங்கடங்கள், இன்னல்கள் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்குவாங்க. இவங்க கல்வி மட்டுமின்றி வாழ்க்கையில் அனைத்து விதமான துறைகளிலும் சிறப்பு மிகுந்தவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருந்தாலும் சரி, கோபப்படும் போது உச்சத்தில் இருப்பாங்க. அவங்கள ஆசுவாசப்படுத்துவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். தங்களது கருத்துக்களிலிருந்து அவ்வளவு எளிதில் மாறிவிட மாட்டாங்க. அவங்களுடைய பார்வையில மோசமானவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டா அவங்க கடைசி வரை மோசமானவர்கள் தான். ஆனால் பல நாள் கவனித்து அவங்களை திட்டமிட்டு கவனித்து வெளியேற்றுவார்கள். அதே மாதிரி ஒரு ஆளுமை திறன் அவங்க கிட்ட இருக்கும். பிறப்பிலேயே இவங்க அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால எப்போதும் தங்களுடைய ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. அந்த இலக்கை நோக்கி பார்த்தீங்கன்னா பயணிப்பாங்க. தங்களது திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக கவனமும் செலுத்துவாங்க. பலரிடம் அறிவுரை கேட்டாலும் தான் முடிவு செய்யக்கூடியவங்க. ஆபத்துகள் பலமுறை இவங்களை தேடி வந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள். குடும்பத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நிலைக்கு இறங்குவாங்க. அடுத்து, திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பல்வேறு குணாதிசயங்கள் இருந்தாலும் நேசிக்கும் ஒருவர் மீது எப்போதும் மாறா ஒரு பற்றோடு இருப்பாங்க. எளிதில் எவரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இவங்க. சரியான வாழ்க்கை துணையை எப்போதும் தேர்ந்தெடுப்பாங்க. நினைச்சது போல் வாழ்வதற்கு அதிக திறன் கொண்டவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க புதன்கிழமையில பிறந்தவங்க. நன்றி, வணக்கம்.